வெல்கம் பேக் டு தி நெக்ஸ்ட் எபிசோட் ஆஃப் செல்ஃப் லவ் ஜர்னி. லாஸ்ட் எபிசோட்ல பேரண்ட்ஸ்னால நம்மளுக்கு என்னென்ன பிலீஃப்ஸ் கிரியேட் ஆயிருக்கோ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணோம். கரண்ட் பிலீஃப்ஸ், பாடி பிலீஃப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அவேரா இருக்கணுன்றதுக்காக ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நான் இந்த எபிசோட்ல ஆன்சர் பண்ண போறேன். இஃப் யூ ஆர் வித் மீ, ப்ளீஸ் டு டேக் த நோட் அண்ட் யூ கேன் ரைட் டவுன் வாட் எவர் யூ ஹேவ் அஸ் ஆன்சர்ஸ். அதை எழுதும் போதே யூ வில் ஹேவ் சம் ரெவலேஷன் ஆன், ஓ இப்படிதான் என்னை பத்தி நான் நினைச்சிருக்கேனா அப்படின்னு. நீங்க நினைக்கலாம், ஓ கொஸ்டின் கேட்டாதான் தெரியுமா, ஆல்ரெடி நம்மளை பத்தி என்ன நினைச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இந்த क्वेश्चंस வந்து ஆன்சர் பண்ணும்போது நிறைய லேயர்ஸ் ஆஃப் ரிவலேஷன் நடக்கும். வாட் டு யூ கரண்ட்லி திங்க் அபவுட் யுவர் பாடி? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. The first one is vulnerable answer, where I feel very fat, I feel ugly, I feel old, I feel timid. என்னை விட எல்லாரும் அழகா இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு கரண்ட் பிலீஃப்ல. And there is another answer, the second part. I didn't feel beautiful, but I have turned off that mode of thinking about it, if it makes sense. So இப்போ எங்கேயாவது போகணும், நம்மளுக்கு ரொம்ப இன்ஃபீரியரா இருக்கு, என்ன பண்றது, ஆங்ஷியஸா இருக்கு, மற்றவங்களாம் அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன், நம்ம மட்டும் தான் அப்படி இருக்கோம் அப்படின்ற தாட் ப்ராசஸை என்னால் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். இப்போ நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியும்னா, ஷீ இஸ் வெரி பிரேவ் அண்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு தெரியும். பட் டு பி ஹானஸ்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரத்திலேயே ஒரு 1 or 2 times தான் நான் வந்து ஐ ஃபீல் பியூட்டிஃபுல் லைக் ஃபார் மை செல்ஃப், யாருமே இல்லாம நான் மட்டும் இந்த ரூம்ல இருக்கேன், இல்ல கண் அழகா இருக்கு, இல்ல இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நானா என்னை பத்தி நினைக்கிறது வந்து இட் இஸ் வெரி 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 ரேர். ஓவர் த இயர்ஸ் கோப்பிங் மெக்கானிசமா ஐ டெவலப்ட் டு டர்ன் ஆஃப் திஸ் ஃபீலிங் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், which is in a way நம்ம சொசைட்டில இருக்கிறதுக்கு எனக்கு அது ஹெல்ப் பண்ணுது. பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ டு தட் பிளேஸ் வேர் ஐ ரியலி ஃபீல் பியூட்டிஃபுல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸ்டீரியோடிபிக்கல் பொண்ணுங்க ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருந்தாலும் நான் வந்து என்னை அழகா நிஜமாவே ஃபீல் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை. தட்ஸ் மை கோல். லெட்ஸ் see I can unlearn along with you guys in this journey. How often and under what circumstances are you tempted to compare your body to others? Let's break down this. என்னோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ அழகா இருந்தாலும் எனக்கு இன்ஃபீரியர் ஆகாது. அவ அழகா இருக்கா, நம்ம நல்லா இல்லை அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வராது. ரொம்ப அழகா இருக்காங்கன்னா, ஏய் சூப்பரா இருக்கடி, செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, ஸ்கின் க்ளோ ஆகுது உனக்கு, அப்படி என்னால் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஹோல் ஹார்ட்டடா. ஃபர்ஸ்ட் சர்க்கிளில் நான் எப்பயுமே நினைச்சதில்லை. ஆனால் நான் எங்கேயாவது தெரியாத இடத்துக்கு போறேன், புதுசா யாரையாவது பாக்குறேன், if I see girls who are slim, who are fair, then I feel very inferior. Second situation is, நிறைய பசங்க வந்து யார்கிட்ட போய் பேசுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, லைக் யாருக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். This is all a very vulnerable part which I have thought about it. அதனால I'm letting you know. இதை கேட்கும் போது உங்களுக்கு வந்து இவ்வளோ நோட் பண்ணுமா அப்படின்லாம் இருக்கும், பட் it is what it is. சின்ன வயசுல இருந்து யாரெல்லாம் குண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரிலேட் ஆகும்னு நான் நம்புறேன். அதனால I'm letting it out. Next question is, when you look at yourself getting dressed or in the mirror, what kind of thoughts do you have? This goes back to core memory. சின்ன வயசுல இருந்து வந்து எங்க அம்மா இப்படி என்ன வந்து நல்லா இல்லைன்னு சொன்னனால I didn't know that I stopped looking at mirror for so many years. என்னோட பாடி எனக்கு பிடிக்கலன்றனால நான் பார்க்குவேன். I'm talking about 4th standard, 6th standard, 8th standard அந்த ஏஜ் சொல்றேன். எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது. Then I went to my பெரியம்மா பொண்ணு's home and she used to look at herself in the mirror நிறைய டைம். ஆனா நான் அப்படி இல்லை. நான் ரெடி ஆகணும்னா கூட மிரரே பார்க்க மாட்டேன். ஐ திங்க் எங்க அம்மா ஒரு பெரியம்மா, ஐ டோன்ட் நோ, அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீ ஏன் மிரரே பார்க்க மாட்டேங்கிற, அவ பாரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணி லேட் ஆக்கிட்டு இருக்கா, நீ என்ன டக்குன்னு கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் ஐ ரியலைஸ்ட் தட் ஐ நெவர் see myself on the mirror. அழுகையாதான் வருது. I'm controlling because நான் லாஸ்ட் வீடியோலயே வந்து அழுகிறது is not my intention at all. I wanted to put all the vulnerable stuffs which all the fat people are going இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக அழுகிறோம், வியூஸ் போறதுக்காக அழுகிறோம் அப்படின்னு எனக்கு வந்து இருக்க வேணாம். அதனால நான் அழுகல. This is the truth. ரொம்ப வருஷமா ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே நான் வந்து மிரர் பார்த்ததே இல்லை. Once or twice I have seen myself in the mirror. ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளோவா இருப்போல, அப்போ ஒரே ஒரு டைம் பார்த்ததோட சரி. அதை தவிர நான் வந்து என்ன ரசிச்சு பார்த்திருக்கேன் இல்ல. இந்த 14 years ஆஃப் ஸ்கூல்ல நான் அவ்வளோலாம் ரசிச்சு பார்த்ததே கிடையாது. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்ததே கிடையாது. நெக்ஸ்ட் question is, how often and under what circumstances or when do you scrutinize your appearance or make self-deprecating comments like I look terrible, I look like a mess, or ignore how terrible I look, or what do you say about yourself? This one also makes me very emotional, but I'm just covering it up and answering this question.
எவ்ரி டைம், எவ்ரி டே, இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி டே ஐ ஹவ் டோல்ட் மை செல்ஃப் தட் கை பெருசா இருக்கு, வயிறு பெருசா இருக்கு, போர்ஸ் இருக்கு, மூஞ்சில முடி இருக்கு, இந்த முடி நல்லா இல்ல, தைஸ் பெருசா இருக்கு, கால் நல்லா இல்ல, கிராக்ஸ் இருக்கு. பேசிக்கலி எல்லா பார்ட்ஸையும் நான் வந்து ஒரே நாள்ல ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாள் ஒன்னொன்னு பண்ணுவேன். ஐ டெஃபினெட்லி டூ இட். ஐ திங்க் நம்ம சும்மா இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல, அப்போ ஐ ஸ்க்ரூட்டனைஸ், ஐ ஸ்பீக் நெகட்டிவ்லி ஆல்வேஸ். இப்ப தெரியுதா, ஆன்லைன்ல நீங்க பாக்குற பிளஸ் சைஸ் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவங்களும் இதை தான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி. Anybody who has insecurities, there are two shades, there are two like versions of themselves. One is the weaker version, one is the stronger version. Stronger version always it comes with lot of efforts, it comes with lot of courage. ஆனா the weaker version is very easy to live with. நான் டெய்லி வாழ்ந்துருப்போம், அதனால it is very easy. If you choose the weaker version, then you are choosing comfort zone. Stronger version choose பண்றவங்களும் ஈக்குவலா வந்து சோகமா தான் இருப்பாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருப்பாங்க. Please don't think that all creators who are flaunting their curves அவங்கலாம் வந்து ஜாலியா இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான். Next question is, how often and under what circumstances or when do you buy clothes or try to hide parts of your body? What parts of your body do you try to hide? First thing that I always wanted to hide is my big tummy. I don't want to show it. அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். Or if you have seen my videos, ஒரு வீடியோல வந்து போட்டிருப்பேன், தொப்பை தெரிஞ்சா தெரியட்டும் போங்கடா அப்படின்னு போட்டிருப்பேன். அது வந்து என்னோட பெயினோட வெளிப்பாடு தான். அது தொப்பை தெரியுதுன்னு அவ்வளோ வருஷம் யோசிச்சு ஓங்கி ஒரு கண்ணாடியை உடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் அந்த வீடியோ கிரியேட்டே பண்ணேன். அதனாலதான் அந்த ஸ்கர்ட்டையும் வாங்கி போட்டேன். அப்ப அந்த ஸ்கர்ட் வாங்கி போடும்போது நான் வந்து ஹாப்பியா போட்டதா நீங்க நினைச்சிருக்கலாம். பட் இட்ஸ் த ரிபெலியஸ் ஆக்ட் ஆஃப் பிரேக்கிங் மை ஓன் இன்செக்யூரிட்டி. அந்த ஸ்கர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 100 டைம் வீட்டில் போட்டு வேணாம்னு கழட்டிட்டு ஃபைனலி ஒன் டே ஐ ஓர் இட் அண்ட் ஐ டென்ட் ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். பட் ஐ ஃபெல்ட் வெரி ரிபெலியஸ். ஐ ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். இவ்வளோ நாள் நம்மளை பூட்டி வச்சிருந்த இடத்துல நம்மளை திறந்து விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல். ஆல் மை வீடியோஸ் which you see, the rebellious act of me breaking my own insecurities. Next வந்து ஓகே, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். மை பட் முதல்ல எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப காஷியஸா இருக்கும். பட் இப்போ ஐ ஃபீல் தட் ஐ எம் ஓகே டு, ஐ ஃபீல் லைக் ஐம் ஃபிளாண்டிங் இட். ஹேப்பன்ட் ஏன்னா தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் தான். தியேட்டர் வந்ததுக்கு அப்புறம் மெடிக்ளவுன் தியேட்டர் ஒர்க் ஷாப் போனேன். இட் வாஸ் அ 2 days இன்டென்சிவ் ஒர்க் ஷாப். நான் என்னமோ கிளவுனிங் பண்ணும் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். பட் அங்க வந்து they taught me how to do self-love. நிறைய டாஸ்க் எல்லாம் வச்சு 2 days you'll be like physically moving, meditating, நிறைய டாஸ்க் இருக்கும். அதுல வந்து each body partsக்கு they used to do one task to love yourself. And அதுல unlearn ஆனது தான் வந்து that butt thing 2019. So yeah, we are talking about things which we don't like. செகண்ட் வந்து என்னோட டார்க் நெக் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஹேரை வச்சு நான் அதை மறைச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நான் மேக்கப் போட்டேன்னா இங்க கருப்பா இருக்கும், இங்க வெள்ளையா இருக்கும், அது கீழே எல்லாம் வெள்ளையா இருக்கும், கை கருப்பா இருக்கும். ஸோ மாத்தி கலர்ஸ் இருக்கும். கேஸ் நான் மேக்கப் போடாம போறேன், என்னோட மூஞ்சி டேனை விட கழுத்து டேன் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி, அப்படி பிளாக்கா இருக்கும். அதை வந்து எனக்கு காட்ட பிடிக்காது. ஐ தாட் நான் வந்து காலர் வச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய வாங்குவேன். நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, நான் ரொம்ப போல்டா இருக்கேன். ஏன்னா அப்படிதான் சொன்னாங்க, காலர் வச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா ரொம்ப பாசியா இருப்பாங்க, அவங்க தான் அந்த மாதிரி காலர் வச்ச ட்ரெஸ் ஆட்டிடியூடா இருக்கணும்னு போடுவாங்கன்னா, ஓ நம்ம ஆட்டிடியூடா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ரீசென்ட்லி ஐ ஃபவுண்ட் தட் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அது மறைச்சிருது, அதனால எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றதே நான் வந்து ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் பாடி பார்ட் which I don't like is என்னோட ஃபீட். அது வந்து சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அழகான கால் அப்படின்னு அவங்க வந்து காமிச்சது எல்லாமே வந்து ரொம்ப டெண்டரா, யங்கா, ஃபெமினைனா, என்ன சொல்றது, நான் இங்க போடுறேன் அந்த மாதிரி ஒரு கால் தான் அழகான கால் அப்படின்னு சொல்லி நானா வந்து நினைச்சுக்கிட்டேன். என்னோடது எப்படி இருக்கும்னா, ஒரு பகலாக ஒரு உழைத்த கைகள் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி உழைத்த கால்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்னோட கால் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அண்ட் தென் மை வெஜைனா which I don't like because கருகருன்னு இருக்கு, நல்லாவே இல்ல. இன்னர் தைஸ்லயும் பிளாக்கா இருக்கும், வெஜைனாவும் பிளாக்கா இருக்கும். I hate it even now, even today I hate it. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு. எங்க அம்மா பார்த்துட்டு வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ என்ன இப்படி கருப்பா இருக்கு, ஐயோ பெருசானா உன்னை எப்படி கட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. I don't even have the guts to unlearn that thing of okay நம்ம வெஜைனா நல்லா தான் இருக்கு, நம்ம அழகா தான் இருக்கோம் அப்படின்னு. அந்த எனக்கு அதை போய் unlearn பண்றதுக்கு கூட இன்னும் பயம் இருக்கு. Hopefully I'll go to that point where I unlearn it. How do you feel about your current body? I am slowly aging and எனக்கு நிறைய நியூட்ரிஷன் இல்லை and my body is crying for help.
மூச்சு விட வைக்கணும். For so many years I didn't take care of my body as a ஒரு இது இருக்கும்ல, லைக் எல்லாரும் அதை சொல்லிட்டே இருக்காங்க, பாத்துக்கோ குறைன்னு சொல்றாங்கன்னா அதை நம்ம கண்டுக்கவே கூடாது அப்படின்னு தோணுல. அந்த மாதிரி நிறைய வருஷமா நான் என்னோட பாடியை நான் வந்து பாத்துக்கவே இல்லை. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா தான் ஐ ஸ்டார்டட் லைக் லுக்கிங் அபவுட் நியூட்ரிஷன், ஹவ் ஐ ஃபீல், லைக் எக்ஸாஸ்டடா இருக்கா, இல்ல டயர்டா இருக்கா, இல்ல நான் ஹாப்பியா இருக்கேனா, ஆங்கிரியா இருக்கேனா, ஏன் ஆங்கிரியா இருக்கேன், எனக்கு நியூட்ரிஷன் இருக்கா, அண்ட் என்னோட பிசிஓடி அண்ட் என்னோட தைராய்டு இஷ்யூஸ் அண்ட் கட் ஹெல்த் இஷ்யூஸ், இதெல்லாம் வந்து நான் இப்பதான் வந்து நோட் பண்ணி, ஓகே என்னோட பாடி வந்து ரொம்ப வருஷமா வந்து இட்ஸ் கிரைங் ஃபார் ஹெல்ப், ஐ ஷுட் அட்லீஸ்ட் டூ சம்திங் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. திஸ் இஸ் ஹவ் ஐ கரண்ட்லி ஃபீல் அபவுட் மை பாடி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் டு யூ இமேஜின் அதர்ஸ் திங்க் அபவுட் யுவர் பாடி கரண்ட்லி? நான் வந்து இப்படியெல்லாம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றது வந்து இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் ஹவு சொசைட்டி ஹாஸ் டோல்ட் திங்ஸ் அபவுட் பீப்புள் ஹூ ஆர் ஃபேட் ஆர் பீப்புள் ஹூ ஆர் லைக் மீ. ஸோ என்ன மாதிரி கருப்பா இருக்கவங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க, they always tend to see that we don't have any skills. என்ன ஜாப் ஆகட்டுமே நம்மள இன்டர்வியூ பண்ணும்போதே நம்மள பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் தட் பீப்புள் திங்க் தட் ஐ எம் நாட் அ ஸ்கில்ட் பர்சன். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், லைக் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரியாது, இவ என்ன அவ்வளோவா அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த இடத்துல தமிழ்ல பேசுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா கூட ஐ ஸ்டில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், பிகாஸ் அங்க நான் இங்கிலீஷ்ல பேசினா மட்டும்தான் people think okay, oh this girl knows something, அந்த மாதிரி ஒரு ஃபீலே வருது. I might be wrong, I might be judgmental, I'm speaking from the bottom of my heart. இதுல நிறைய politically incorrect கூட இருக்கலாம். Please do let me know in the comment if I am always happy to unlearn and learn together with you guys. என்னோட early 20sல இருந்தே என்ன வந்து எப்படி பாப்பாங்கன்னா, வயசான பொண்ணு அப்படின்னு பாப்பாங்க, அழுக்கா இருப்பா, குளிக்க மாட்டா, இந்த மாதிரி என்ன பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப வயசானவங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு குழந்தை இருக்கு தானே, நீங்க பல வருஷமா இங்க ஒர்க் பண்றீங்களா, அப்படியெல்லாம் கேள்வி வரும். people tend to judge me like as soon as they see me, இப்படிதான் என்னை பத்தி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வாட் பார்ட் ஆஃப் யுவர் பாடி யூ லவ் ஆர் அப்ரிஷியேட்? இந்த கொஸ்டின் எனக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு வந்து ஐ லைக் மை டீத் வெரி மச். அழகா அடுக்கி இருக்கு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனால என்னோட பல்லு ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓ, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் டெல்லிங் எனக்கு இது பிடிக்கும்னு. எப்பயுமே நம்ம பிடிக்காததை பத்தியே பேசி இது வந்து புதுசா இருக்கு, பிடிக்கும்னு சொல்றத பத்தி பேசுறதுக்கு புதுசா இருக்கு, ஜாலியா இருக்கு. செகண்ட் திங் வந்து என்னோட ஐ லேஷஸ். அது வந்து மஸ்காரா வைக்காமலே, லேஷஸ் வைக்காமலே, அது வந்து பயங்கர கர்வியா அழகா இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து மேக்கப் போடும்போது நான் வந்து மஸ்காராவா எனக்கு தேவையில்ல, ஐ ஹாவ் அழகான ஐ லேஷஸ் அப்படின்னு சொல்லி நானே எனக்கே கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணிப்பேன் மனசுக்குள்ள. ஸோ தட் இஸ் another thing which I like about. பேட்மிண்டன் போறான். Okay, the last thing that I like about my body part is that my fingers, என்னோட fingers அவ்வளோ அழகாவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு வந்து என்னன்னா, அந்த ஒரு ஜிஃப் வரும், ஒரு பாப்பா போட்ட இதெல்லாம், பாப்பாஸோட கை இருக்கும்ல இப்படி புளுக் புளுக்னு, அந்த மாதிரி என் கை இருக்கும். எனக்கு அந்த மாதிரி புளுக் புளுக்குன்னு இருக்கிற கை ரொம்ப பிடிக்கும். என்னோட கை வந்து கியூட்டா, குட்டியா, சபி கியூட் லிட்டில் பேபி அந்த மாதிரி இருக்கு. அதனால அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. These are the body parts that I like. Next question is, how often, under what circumstances do you avoid situations where part of your body might be exposed and seen by others? For example, cancelling plans that involve wearing a swimsuit, or avoid situations where you and your body are seen in general. நான் வந்து saree கட்டணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு டே வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு நான் சாரியில சுத்தமாக நல்லா இருக்க மாட்டேன்னு ஒரு தாட் இருக்கு. ஐ ஹவ் ட்ரை டு, சரி நம்ம சின்ன வயசுல அப்படி நினைச்சிட்டோம், அப்படிலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது, அதனால நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் நிறைய டைம் திருப்பி நான் வந்து ஒவ்வொரு டைமும் saree கட்டி பழகும் போதும் there are lot of frustrations coming up and there are lot of irritation. ஏண்டா கட்டுறோம், ஏண்டா வாழ்றோம், இது போயே ஆகணுமா, வேண்டாம் இந்த ஈவெண்ட்டுக்கு போவேணாம் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் வந்து சரி நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து வாக்கு கொடுத்துட்டோம் அதனால நம்ம போயே ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து, ஆர் what I do is like I throw off that saree, நான் பாட்டுக்கு நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிடுவேன். ஸோ saree is something which I will always avoid at any cost. How often and under what circumstances do you change your appearance or clothes
clothing choices based on feedback from others or the media. Luckily, I don't know why, she said cotton dresses வந்து குண்டா இருக்கவங்களுக்கு எல்லாம் இருக்காது, மொடன்னு காட்டுறதுனால ரொம்ப குண்டா இருப்பேன் அப்படின்னு காட்டன் ட்ரெஸ்ஸஸே அவங்க வாங்கியே கொடுக்கல. எப்பயுமே இரிட்டேட்டிங்கா ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காவே நான் வாழ்ந்து, தட் இஸ் ஒன் திங் விச் ஐ ரிமெம்பர். எங்க அம்மா வந்து இப்படி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கேட்கவே கூடாது, யார் எது சொன்னாலும் கேட்கவே கூடாது, ட்ரெஸ்ஸை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் வந்துருச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் லிசன் பண்ணேன். நான் வந்து அப்போ வந்து வெறும் நைட்டி மட்டும் போட்டுட்டு கடைக்கு போகும்போது எங்க அம்மா கூட சொல்லலாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி இங்க வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷால் போட்டு போவேன். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இது லஸ்டியா யாரும் பார்க்க கூடாது அப்படின்ற, ஓகே அவங்க நல்லதுக்காக அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அது நல்லது, இதை போடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை போட மாட்டேன், இதை போடாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையே போடுவேன். நான் வந்து கம்ஃபர்டபிள் நான் கம்ஃபர்டபிள் அப்படி எடுத்து வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீவ்லெஸ்லாம் வந்து டெய்லியுமே நான் ஸ்லீவ்லெஸ் போற ஆள் இல்லை, எப்பயுமே ஸ்லீவ்லெஸ் செட் போற ஆள் கிடையாது. சில டைம் வந்து நமக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகும், யோ யூ லிவ் ஒன்ஸ் அப்படின்னு தோணும். அந்த டைம்ல ஸ்லீவ்லெஸ் எடுத்து போட்டுப்பேன். மோஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நோ எனக்கு காமிக்க வேணாம், இது வேணாம். அதான் மூட் பொறுத்து என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து மாத்திப்பேன். பட் ஐ டோன்ட் லிசன் டு எனிபடி. ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. How often and under what circumstances do you refuse to buy certain clothes for your body? இது வந்து ஒரு few years வரைக்கும் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ஆப்ஷன்ஸே கிடைக்கல. ஏன்னா எனக்கு சுடிதாரில் கூட ஒரு எலிகண்டாக ஒரு சுடிதார் பார்க்குறோம் அப்படின்னா அது கூட எனக்கு என் சைஸில் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பல வருஷமாக என்ன பண்ணுவேன்னா, நேராக போய் ஒரு பெரிய ஹோல்சேல் கடை இருக்குன்னு வைங்க, அந்த கடைக்கு போயிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிடுவேன். ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு டெய்லர் கடையில் போய் இது ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ண சொல்லிடுவேன். Till 2015, 2016 or 17ல இருந்து தான் I started seeing sizes. என்னோட சைஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸே இருக்க ஆரம்பிச்சது. அதனால இந்த கொஸ்டின் வந்து நாட் அப்ளிகபிள்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸே இல்லாதப்ப நான் வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு நான் சொல்ல முடியாது. பட் 2016க்கு அப்புறம் நான் ஏதாவது அவாய்ட் பண்றேனா அப்படின்னு கேட்டா எஸ், ஸ்லீவ்லெஸ் அவாய்ட் பண்ணுவேன். லைக் ஐ ஹேவ் ஸ்லீவ்லெஸ், யூ வுட் ஹவ் சீன் மீ வேரிங் ஸ்லீவ்லெஸ். நல்ல கான்ஃபிடென்ட்டா இருந்திருந்தா என்கிட்ட நிறைய ஸ்லீவ்லெஸ் இருந்திருக்கும். ஆனா நான் ரெண்டே தான் வச்சிருப்பேன். எப்போ வந்து அது கான்ஃபிடென்ட்டா இருக்கேனோ அப்போ மட்டும் போட்டுக்கிறதுக்காக அதை வச்சிருப்பேன். மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா வந்து கை காட்ட வேணாம், கை பெருசா இருக்கு, கை காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். அண்ட் பேக் ட்ரெஸ் எடுக்க மாட்டேன்.